அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற நம் கண்களை மூடி இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போம். ராஜாதி ராஜாவே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம் உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உன்னத பாட்டு 7 சோத்திரம் 12. அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்குள்ளே போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்தது என்றும் மாதள செடிகள் பூத்ததே என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று எழுதப்பட்டது. என் நேசருக்கு உச்சிதமானங்களை என்ன பண்ணுவேன்? நான் தருவேன். என் தோட்டத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணுவேன்? நான் கூட்டி போடுவேன். என் அப்பாவுக்கு நான் பிடிச்சதை என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? உண்மையே கிடையாது. நீங்க அவரோடு பேசணும், அவருடைய பாதத்துல நீங்க அமரணும். ஆமா, அதிகாலையில் எழும்பி ஏசப்பாவுடைய பாதத்துல நீ அமர்ந்திருந்து, ஆமா, ஒருவேளை நீ பெட்ல எழும்பி அப்படியே பெட்ட விட்டு கீழே இறங்கி அப்படியே கத்தரை சோத்திரம் பண்ணினா அந்த உச்சிதமான முதலிடத்தை நேசிக்கிறியா அப்படின்னா அவன் என்ன பண்ணி எந்திரத்திலிருந்து எழுந்த உடனேயே என்னை அவன் தேடுவான். சோத்திரம். இன்னைக்கு என்னென்னமோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள். ஆமா, செல்போனை தேடுறாங்க, ஆமா, ஏதாவது தேடுறாங்க. ஆனாலும் இந்த வேத பகிர்வு என்ன சொன்னா, உச்சிதமான எங்களை என் நேசருக்கு நான் தருவேன். நமது நேசர், நமது ராஜாதி ராஜா, நமது கர்த்தாதி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆமா, உச்சிதங்களை கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்மகிட்ட ஆண்ட எதிர்காரிக்கன்னா கர்த்தரை துதிக்கும் துதி அவர் வாயில எப்போதும் இருக்கும் என்று. ஆமா, தாவீது என்ன பண்றான்? நேசருக்கு என்ன பண்றான்? இயேசுக்கு நல்ல பாடலை கொடுக்குறான். உன்னத பாட்டுல அதான் பண்றான், என் நேசருக்கு நான் என்ன பண்ணேன்? தோட்டத்துல உள்ள கூட்டி போய் எங்க அப்பா ஏசப்பாக்கு பிடிச்சது என்ன பண்ணுவேன்? ஆமா, அந்த கனியை ஏசப்பாக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அநேக கனிகளை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்த கனி தரும் எளிமையாக அதை என்ன பண்ண சுற்றி வேலை அடைத்து தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப உச்சிதமானதை மேன்மையானதை நம்ம தேவனுக்கு நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய களஞ்சியத்தை தேவன் நிச்சயமாக நிரப்புவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆமை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்யும் பொழுது நீ உச்சிதமானதை ஆமே சோத்திரம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பல மடங்காய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அதாவது அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம் கர்த்தர். அப்ப என்ன பண்ணா போவோம்னா ஆண்டவர் இயேசுவும் ஆமே நாமளும் என்ன பண்ணா ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாராவது நடக்கிறோம், ஆனா தேவனோடு கூட நடந்தோம்னா, தேவனோடு அதிகாலையில நீங்க அந்த நேரத்தை செலவிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு மேன்மையா இருக்கும். நம்ம எதோ செலவிட்டு என்ன பண்றோம்? நம்மளை காயப்படுத்திக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் உச்சிதமான கோதுமலை நம்ம கொடுக்கும் பொழுது ஆமை நம்முடைய பல மடங்கு கர்த்தர் நம்ம ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த நேசருக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த முதலிடத்தை ஆமை அதிகால நேரத்தை நம்ம வேற எதுவும் கொடுக்காம இயேசு கொடுப்போம். நிச்சயமா நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. அல்லது உச்சிதமானது என் நேசருக்கு தருவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நேசருக்கு நான் புதுப்பாட்டை பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நேசரே அப்பா சோத்திரம், அதிகாலையினை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே சோத்திரம், தீர்க்காயுசை தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, காலையிலே ஆமே இந்த தீபம், இந்த ஜெபம், இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறாங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க. நடக்கக்கூடிய பலனை தாங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார்.
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.